அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கொரிந்து சபைக்கு நிருபங்களை எழுதுகிறதான பரிசுத்தவானாகிய பவுல் அப்போஸ்தலன் தேவனுடைய வசனத்தை இப்படியாக அவர் எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை குறித்ததான அறிவை வெளிப்படுத்துகிற, அவரை குறித்ததான காரியத்தை வெளிப்படுத்துகிற எங்கள் ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். வெற்றி சிறக்க பண்ணுகிற தெய்வம் அல்லது வெற்றியை தருகிற கர்த்தர் என்கிறதான தலைப்பிலே தான் நாம் இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். வெற்றியை தருகிறதான கர்த்தர் என்கிறதான தலைப்பிலே தான் நாம் இந்த செய்தியை தியானிக்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எந்த இடத்திலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படியான ஒரு வேதனையின் வார்த்தை இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், நான் ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டாலும் பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவரை பார்த்து சொன்னது போல எனக்கு ஒன்றும் அகப்படவில்லையே, நான் எவ்வளவாய் பிரயாசப்பட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்கிறதான ஒன்று தானே என்னை ஸ்தோத்திர ரயில் பெட்டியை போல அது ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன் என்கிறதான அந்த வார்த்தையின் சத்தமாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு செய்தி, இந்த நாளில் தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நீங்கள் தோற்று போன ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தோல்வி அப்படிங்கிறது நாம் துவண்டு போய் சுருண்டு படுத்து கொள்ளும்படிக்கு நமக்கு தரப்பட்டது அல்ல. இந்த தோல்வி என்பது ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுடைய நாமத்தின் மகத்துவமான ஜெயத்தை நமக்கு மறுபடியும் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதான பலனை தருகிறது. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நாம் தோல்விகள் வருகிற போது, உபத்திரவங்கள் வருகிற போது, பாடுகள் வருகிற போது என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, அப்படியே சோர்ந்து போய் அப்படியே படுத்து விடுவோம். ஆண்டவரே, என்னதான் ஜெபித்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் என்கிறது எனக்கு ஒரு எட்டா கனியாகத்தானே இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். சிறு வயதிலே நாம் கற்றுக்கொண்டது போல ஆமென், சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொன்ன அந்த நரியின் கதையை போலத்தான் நம்முடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். எவ்வளவாய் அது பிரயாசப்பட்டும் அந்த திராட்சை கனியை அது புசிக்க முடியாதபடினாலே நரி தனக்குள்ள இப்படியாய் சொல்லி கொண்டதாம், சீச்சி அந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லி. அதே போலத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவிதத்தில் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதான நாம் சொல்லுகிறோம். என்ன தெரியுமா, நான் எவ்வளவாய் பிரயாசப்பட்டு தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்தாலும் என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் இல்லாதது நிமித்தம் நான் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இது, ஆமென், ஸ்தோத்திரம், தேவனுடைய சித்தம் இல்லை என்று போல எனக்கு தோன்றுகிறது. ஒன்று. இரண்டாவது, நான் எவ்வளவாய் ஜெபித்தாலும் கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தர மாட்டார். ஏனென்றால் நான் பாவியானவளாய் இருக்கிறேன் என்று சொல்லி நானே என்னை குறித்து தாழ்வு மனப்பான்மையோடு கூட இருக்கிறது. அல்லேலூயா.
எவ்வளவாய் நான் ஜெபித்தாலும் சரி, எனக்கு நான் எதிர்பார்த்ததான ஜெயம் வராதது நிமித்தம் நானே என்னை குறித்து சொல்லிக் கொள்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பாவியாய் இருக்கிறதான என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் போல, நான் பாவியானவளாய் இருக்கிறபடினாலே தான் எனக்கு ஜெயம் வரவில்லை என்று சொல்லி நம்மையே நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறதுனா தாழ்த்தி கொள்ளுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேலே சிலுவையிலே வெற்றி சிறந்ததான இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வெற்றியை தருகிற கர்த்தர். அல்லேலூயா. கொலோசியர் நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஒரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்துத்தான் நாம் வாசிக்கிறோம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி இயேசு கிறிஸ்து என்ன செய்தாராம்? சிலுவையிலே வெற்றி சிறந்தாராம். சிலுவையிலே வெற்றி சிறந்ததான தெய்வம் இன்றைக்கு பகல் காலம் நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நீங்கள் கலங்கி போகாதிருங்கள், நீங்கள் கலங்கி போகாதிருங்கள். உங்கள் கண்களிலே வழிந்து கொண்டிருக்கிறதான கண்ணீர் துளிகளை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். உங்கள் கண்களிலே வழிகிறதான கண்ணீர் துளிகளை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். தோல்வி என்கிறதான ஒன்றை தவிர என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் என்கிறதான ஒன்று வராது என்கிறதான, ஆமென், ஸ்தோத்திரம், அந்த வேதனை நிறைந்த இருதயத்தோடு நீங்கள் என் பாதத்தில் வந்திருக்கிறதை நான் அறிவேன். இன்றைக்கு பகல் காலம் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இதோ சிலுவையிலே நானே உங்களுக்காக துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி வெற்றி சிறந்தது போல உங்களையும் நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தோற்று போனதே கிடையாதுங்க. ஆமென். அந்த ஆண்டவரை ஆராதிக்கிறதான இயேசுப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாமும் அவருக்கு பிரியமான ஒரு ஜீவிதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆமென் உருவாக்கி கொள்வோமானால் ஒருபோதும் நாமும் தோற்று போகவே மாட்டோம். ஆனா உலகத்தின் பார்வையிலே நாம தோற்று போனது போல மனுஷர்களுக்கு தெரியும், மனுஷர்களுக்கு தெரியும். ஆமென். உலகத்தின் பார்வையில் இருக்கிறதான மனுஷர்களுக்கு தெரியும், அவன் தோற்று போய்விட்டான். அவன் பெந்தகோஸ்தே ஆராதனைக்கு என்றைக்கு வேத புத்தகத்தை கையில் எடுத்து கொண்டு போனானோ அன்றையிலிருந்து அவனுடைய ஆசீர்வாதத்தின் வாசல்கள் அடைபட்டு போனது. அன்றையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில நன்மைகள் தடைபட்டு போனது. அன்றையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் எடுபட்டு போய்விட்டது. அவன் ஊரெல்லாம் கடன்காரனாய் மாறிக்கொண்டே இருக்கிறான். நிச்சயமாகவே அவன் திரும்பி நம்மோடு கூட வருவான், நாம் அதை பார்ப்போம் என்று சொல்லுகிறதான ஜனத்துக்கு நான் இன்றைக்கு பகல் காலம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுவேன். ஒருபோதும் என் ஆண்டோடைய சமூகத்திலே உண்மையும் உத்தவமாய் முழங்கால் படியிட்டு நின்று அழுகிறதான ஜனத்தை மறுபடியும் திரும்ப எந்த இடத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த இடத்திலே கொண்டு போய் உன்னோடு கூட நிறுத்தி, ஆமென், ஸ்தோத்திரம், நான் அவனை பராமரிக்க முடியாது, நான் ஒரு தோற்று போன தெய்வம் என்று சொல்லுகிறவர் என் கர்த்தர் இல்லை, என் கர்த்தர் இல்லை. சகோதரனே, சகோதரியே, நீ ஒன்றை புரிந்து கொள், என்னோடு கூட சீக்கிரமாய் அவனும் வருவான் என்று சொல்லுகிறதான உனக்கு நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவர் ஜீவிக்கிறபடினால என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்ததான வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை என் பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்கிற அந்நாளில் உன் வாயே ஆமீன் என் பிள்ளைகளோடு கூட பேசும்படிக்கு கடந்து வரும். அன்றைக்கு நீ சொல்லுவாய், ஆமீன், ஸ்தோத்திரம், இயேசு மெய்யாகவே ஜீவிக்கிறார் என்பதை நானும் இன்றைக்கு பகல் காலம் உன் முகாந்த அறிந்து கொள்ளத்தக்கதாய் எனக்கும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்தாரு. அதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லத்தக்கதாக உன் வாய்களிலே வார்த்தைகள் உருவாகிறதான காலம் சீக்கிரமாய் வரும் என்பதையும் நான் இன்றைக்கு பகல் காலம் எனக்கு தெரியப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வெற்றியை தருகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னா, ஆமென், நாம் தோற்று போகிறதற்கு அனுமதிக்கவே மாட்டார். தானியேல் 6:28 நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்களேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம்.
சீக்கிரம் வாசிங்க. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அல்லேலூயா. இந்த தேவ மனுஷனாகிய தானியேலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆமென். தரியுடைய ராஜ்யபார காலத்திலும் கோரேசு ராஜாவுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் என்ன செய்துச்சு அப்படின்னா ஜெயமா இருந்தது. ஆனா தானியேல் எங்க இருக்கிறார் தெரியுமா? பாபிலோனில் இருக்கிறார். பாபிலோனில், அதாவது எருசலேமில் இருந்து அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்பட்டதான ஜனத்தோடு கூட ஜனமாய் கடந்து போனதான ஒரு தேவ மனுஷன் தான் இந்த தானியேல். ஆனால் இந்த தானியேல் 2 ராஜாக்களின் காலத்திலும் இந்த பாபிலோன் தேசத்திலே தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா இருந்து கொண்டிருக்கிறார். இந்த தானியேலை குறித்து பரிசுத்த வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, தரிவு ராஜாவுடைய காலத்திலும் கோரேசு ராஜாவுடைய காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஆம் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான உங்கள் காரியங்கள் ஜெயமாய் இருக்கும். தானியேலின் காரியத்தை ஜெயமாய் முடிய பண்ணின கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய காரியத்தையும் ஜெயமாய் முடிய பண்ணுவார். தோல்வி இனி உங்களை துவண்டு போக பண்ணுவதில்லை. தோல்வியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறதான சாத்தான் இன்றைக்கு பகல் காலம் பரிசுத்த ஆவியின் அக்கினினாலே சுட்டரிக்கப்படுகிறார். தோல்வியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து நீங்கள் தோற்று போக வேண்டும், உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாக கண்ணிகளையும் வலைகளையும் விரித்துக் கொண்டிருக்கிறதான பிசாசை ஆண்டவர் இன்றைக்கு ஆமீன் ஸ்தோத்திரம் வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையின் மீது வெற்றி சிறந்து விட்டார். ஆதலால் விசுவாசத்தோடு அந்த தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தலாமே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வந்த அந்த துரைத்தனத்தை, அந்த அதிகாரத்தை கர்த்தர் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல என் காரியத்தை ஜெயமாய் மாற்றும்படிக்கு என் ஆண்டவர் இன்றைக்கு பகல் காலம் என்னை கரம் பிடித்ததற்காக நன்றி. என் திருச்சபை மீது உம்முடைய வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எல்லாரும் சேர்ந்து ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. ஆமென். பிள்ளைங்க சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஜெயத்தை தருகிற தேவன் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஆமென். நான் தோற்று போனவள் இல்லை. நீங்க சொல்லுங்க, பார்த்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் தோற்று போகிறதற்கு எனக்கு ஆமென் ஸ்தோத்திரம் எனக்கு ஆமென் ஒருபோதும் நான் தோற்று போகிறதற்கு என்னை நீர் அனுமதிப்பதே இல்லப்பா. நான் தோற்று போகிறதற்கு என்னை நீர் அனுமதிப்பதே இல்லை. என்னை ஆமென் தோற்று போக பண்ண மாட்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆவியானவர் இன்றைக்கு பகல் காலம் நம்மை பார்த்து சொல்லுங்க. பாருங்க, 2 ராஜாக்கள் இருந்தாங்க. இந்த 2 ராஜாக்கள் காலத்திலும் அடிமைத்தன ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு வாழ்க்கை தான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு பாபிலோனிலே உண்டாயிருந்தது. ஆனால் தானியேலுடைய காரியமோ ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பகல் காலம் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. அதற்காக தான் இன்றைக்கு பகல் காலம் மத்தியிலே வந்திருக்கிறார். ஆமென். அவருக்கு பிரியமான ஒரு ஆவிக்குரிய ஜீவிதம் முன்னிலே உண்டாகிற போது, அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நீயும் நானும் வாழ்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. ஏசப்பா வாக்கு பண்ணிட்டாருன்னு சொல்லி நாம போய் படுத்து தூங்கினா வாக்கு தத்தம் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கும், நாம அடுத்த பக்கம் தூங்கிட வேண்டியது தான். அதே நேரத்தில் ஆண்டவரே நீர் இப்படி எனக்கு சொல்லி இருக்கிறீரு, திருச்சபையின் மத்தியில் என்னோடு கூட கர்த்தர் பேசினீரு, எனக்கு ஜெயத்தை தாரும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நம்ம போராடணும். அவருடைய பாதத்தில் நாம என்ன செய்யணும்? அவரை விடாது என்ன செய்யணும்? அலட்டி கொண்டே இருக்கணும். அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதாவது தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்து விட்டார். அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு நிறைவேற்றும்படிக்கு அவரை நாம எப்பவும் ஒலிக்கிட்டே இருக்கணுமா, எப்பவும் விடாப்பிடி அலட்டிக்கிட்டே இருக்கணுமா, எப்பவும் அவரோடு கூட போராடிக்கிட்டே இருக்கணுமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஜெபத்தில் 4 விதமான ஜெபங்கள் உண்டு பாருங்க.
ஜெபத்திலே 4 விதமான ஜெபங்கள் உண்டு. ஒன்று, ஆமென் ஸ்தோத்திரம், தகப்பனிடத்திலே பிள்ளை போய் இப்படியாக ஒரு விண்ணப்பத்தை வைப்பான். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதம் நான் பாடசாலைக்கு கடந்து போகிறேன், பாடசாலையில் எனக்கு சொல்லித்தரப்படுகிறதான பாடங்களில் ஆமென் நான் கற்று தேர்ச்சி அடைந்து நிறைவான மதிப்பெண்ணை நான் பெற்றுக்கொண்டு கடந்து வருவேன், எனக்கு நீங்கள் இன்னதை செய்ய வேண்டும். பிரைஸ் எல்லாம். ஒன்று, பிள்ளைங்க சொல்கிறாங்க 100 மார்க் வாங்கினீன்னா 100 மார்க் நான் வாங்கினா எனக்கு ட்ரெஸ் எடுத்து தருவீங்களா? அப்போ நம்ம சொல்கிறோம் கட்டாயம் எடுத்து தருவேன். இன்னொரு பிள்ளை உண்டு ஆமென் ஸ்தோத்திரம். அது என்ன செய்யாது அப்படின்னு சொன்னா, எழுதவும் பேசவும் தெரியாத ஒரு பிள்ளை, எழுதவும் பேசவும் தெரியாத பிள்ளை. அந்த பிள்ளை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு இன்னது தேவை அப்படின்னு சொல்ல தெரியாததுனால அது பெருமூச்சு விட்டு நம்ம கிட்ட அழுதுகிட்டே இருக்கும். ஏன் அழுற அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு சொல்ல தெரியாது. நாம ஒவ்வொரு பொருளா கை நீட்டி இதுக்காகவா 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 இதுக்காகவான்னு கேட்கும்போது அது தன்னுடைய மனசில் நிர்ணயித்து வைத்திருக்கிறதான ஒரு ஆமென் உடைமையை, ஒரு பொருளை நமக்கு காண்பித்து இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிற போது நாம் அதை எடுத்து கொடுப்போம். அப்ப என்ன செய்யறோம்னா அந்த பிள்ளையுடைய அழுகையும் நின்று போயிரு. இது 2வது ஜெபம். 3வது ஒரு ஜெபம் இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று இரவு முழுவதும் நான் தேவ சமூகத்திலே கண் விழித்து ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பேன் என்கிறதான தீர்மானத்தின் ஜெபம். முதல்ல உள்ளதும் தீர்மானம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த தீர்மானத்திலே ஒரு காரியம் இருக்குது. நான் இதை செய்திட்டேன்னா எனக்கு இதை நீங்க செய்தா போறோம். இந்த 3வது ஜெபத்தில் அப்படி இல்லை. ஆண்டவர் எனக்கு செய்தாலும் சரி செய்யாம போனாலும் சரி, நான் ராத்திரி எல்லாம் உம்முடைய பாதத்தில் என்ன செய்து கொண்டிருப்பேன்னா ஆமென் ஸ்தோத்திரம் விழுந்து கிடந்து கொண்டே இருப்பேன். 4வது ஒரு ஜெபம் இருக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். அது குழந்தையின் ஜெபம். அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, ஆமென் தேவ சமூகத்துக்கு நேராக ஓடி போகும். எல்கானா எவ்வளவுதான் ஆறுதல் படுத்தினாலும் அந்த ஆறுதலிலே சந்தோஷப்படாதபடிக்கு, அந்த ஆறுதலினாலே தன்னுடைய இருதயம் தேற்றப்படாதபடினாலே அப்படியே தேவ சமூகத்திலே போய் சப்தமிட்டு அழுதுகிட்டே இருக்கும். அந்த சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை உபத்திரவப்படுத்துகிறதா இருக்காது. தன்னுடைய ஜீவனே தனக்குள்ளே போகத்தக்கதான பெருமூச்சின் சப்தமா இருக்கும். அழுகிறவங்களை நாம என்ன செய்யலாம்னா தட்டி கொடுத்து அவங்களை அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நீக்கி கொண்டு போய் நாம அவங்களை ஆறுதல் படுத்திடலாம். ஆனா பெருமூச்சு விடுகிறவங்களை என்ன செய்ய முடியாதுன்னா ஆறுதல் படுத்தவே முடியாது. அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா வெளிப்பிரகாரமாக மனுஷர்களுக்கு மத்தியில என்ன செய்ய மாட்டாங்கன்னா அழமாட்டாங்க. அப்படியே நம்ம கூட பேசிட்டே இருப்பாங்க அப்படிம்பா. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அப்படியே நம்ம கூட தான் பேசிட்டே இருப்பாங்க, நம்ம கூட்டத்தில் தான் இருப்பாங்க. திடீர்னு ஒரு சத்தம் வரும். சிலருக்கு அப்படியே ஜீவனே என்ன செய்திரும்னா நின்று போயிடும். பெருமூச்சின் ஜெபம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான் அன்புக்குரியவர்களே. இப்ப நம்ம பிள்ளைகள் எல்லாரும் இந்த கேட்டகரியில இருக்கிறாங்க. என்னன்னா, நான் 450க்கு மேல எடுத்தா நீங்க 550 கொண்டு வாங்கி தரணும். அல்லேலூயா. நமக்கிட்ட ஒரு காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? அவன் சொல்லு பேச்சை கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, ஆண்டவரே அவன் சோத்திரனுடைய வீட்டுக்குள்ள விடுதலை வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, நான் ராத்திரியும் சரி பகலும் சரி எல்லா நேரத்திலையும் என் ஆண்டவருடைய பாதத்திலேயே விழுந்து கிடப்பேன் அப்படின்னு சொல்லி. ஒருத்தரும் இல்லை போல பத்தியா, ஒரு தோத்திரம் சொல்ல ஆள் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் மகிமைப்படுவாராக. அப்ப ஜெயத்தை தருகிற கர்த்தர். இந்த ஜெயத்தை தருகிறதற்கு 2 காரியத்தை நான் இன்றைக்கு வேத புத்தகத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். ஒன்று, யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5லிருந்து 8 வரையிலும் நாம் வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் யோசுவாவின் புஸ்தகம், சீக்கிரம் வாசிங்க. 1வது அதிகாரம் 5லிருந்து 8 வரையிலும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள். அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இப்போ கவனிங்க, வெற்றியை தருகிற தேவன், வெற்றியை தருகிற கர்த்தர். இப்போ யோசுவா ஊழியத்துக்கு என்ன செய்தாச்சுன்னா வந்தாச்சு. மோசேயுடைய ஊழிய நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேலை நடத்துகிறதான ஒரு பொறுப்பு யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா யோசுவாவுக்கு வந்திருக்குது. யோசுவா தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக ஆமென் ஸ்தோத்திரம் மோசேயுடைய உடன் ஊழியக்காரனா இருந்து தேவ ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்ததான மனுஷன். இப்போ மோசேயுடைய ஊழியம் முடிந்து திடீரென்று என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னா யோசுவாவுடைய கரத்தில் அந்த ஊழியமானது கைமாறுகிறது. கைமாறுகிறதான அந்த நாளில் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையானது யோசுவாவுக்கு கடந்து வருது. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது தொடர்ந்து சொல்லி வரும்போது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாதுன்னா நீங்காது இருக்கட்டும். இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தையே நீ என்ன செய்யணும்னா வாசிக்கவும் தியானிக்கவும் செய்யணும். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி செய்யத்தக்கதாக நீ கவனமாயிரு, நீ புத்தி உள்ளவனாய் நடந்துகொள், புத்திமானாய் நடந்துகொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, நமக்கு ஜெயம் உண்டாக, நமக்கு வெற்றி உண்டாக நாம என்ன செய்யறோம் அப்படின்னா அவன் இரவும் பகலும் அவருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறதான மக்களாக நாம மாற வேண்டும். நான் நேற்றைக்கு இரவு ஒரு செய்தி பார்த்தேன். நீட்டில் ஒரு பையன் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கிறான். அப்போ அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க பத்திரிகை ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் டெய்லி 18 மணி நேரம் என்ன செய்தேன்னா படித்தேன் அப்படிங்கிறான். நான் 18 மணி நேரம் டெய்லி கண்டினியூவாக 18 மணி நேரம் படித்தேன் அப்படின்னு சொல்லி, அதனால தான் நான் இந்த வெற்றியை என்ன செய்ய முடிஞ்சிச்சுன்னா பெற்றுக்கொள்ள முடிந்தது அப்படின்னு சொல்லி அவன் பெருமையாக சொல்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரியவர்களே, அவன் ஸ்தோத்திரம் உலக பிரகாரமான மனுஷன் அவன் உலகத்துக்கு ஏற்ற ஞானத்துக்கு ஏற்றபடி அவன் என்ன செய்தான்னா பதில் சொன்னான். ஆனால் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறதா நீங்களும் நானும் வெற்றி பெறும்படிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் யோசுவா வழியாக தேவனுடைய வார்த்தையானது நமக்கு இன்றைக்கு பகல் காலம் தரப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை என்னவா, இரவும் பகலும் அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தைகளின்படி செய்ய நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் அவன் இந்த வாசித்ததான வசனத்தின்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. கேட்கிறதற்காக மாத்திரம் அல்ல செய்தே, கேட்டதான இந்த வசனத்தினுடைய ஆமென் ஸ்தோத்திர அர்த்தத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த அர்த்தத்தின்படி செய்யும்படிக்கு நம்மை நாம் மாற்றுகிற போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருகிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. எத்தனை சங்கீதம் தெரியுமா அது?
அல்லேலூயா. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான பிள்ளைகளே, அவன் நீங்க என்ன செய்யணும்னா, இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தையை விட்டு விலகாதபடிக்கு இரவும் பகலும் நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பிக்கணும். வாசிக்கிறது மாத்திரமல்ல, நீங்க மிருக ஜீவன்கள் வளர்க்கிற வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பசுமாட்டுக்கெல்லாம் என்ன செய்வோம்னா நம்ம ஆகாரம் கொடுப்போம் இல்லையா? கொடுப்போமாப்பா, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ என்ன செய்யும் அப்படின்னா, அந்த மிருக ஜீவன் வந்து கடகடான ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு அது போய் ஓய்ந்து ஒரு இடத்துல படுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் மறுபடி என்ன செய்யணும்னா அந்த ஆகாரத்தை தன்னுடைய வாய்க்கு கொண்டு வரும். வாய்க்கு கொண்டு வந்து நல்லா மென்று அதை பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும்னா விழுங்கும். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம், நல்லது தான். இந்த வசனத்தை வாசித்ததுக்கு பிறகு நாம என்ன செய்யணும்னா, இந்த வசனத்தை மறுபடியும் நம்முடைய சிந்தைக்கு என்ன செய்யணும்னா கொண்டு வரணும். சிந்தைக்கு கொண்டு வந்து இந்த வசனத்தை நாம இந்த ஸ்தோத்திரம் தேவ சமூகத்தில் நிறுத்தி நாம என்ன செய்யணும்னா ஆராய்ந்து நிதானித்து அதை தியானித்து, இந்த வசனத்தினுடைய உட்கருத்து என்ன, இந்த வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது, இந்த வசனத்தை நான் எப்படி தேவநாமத்தின் மகத்துவத்திற்காக நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு பேர் தான் தியானம். பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. அப்படி சிந்திக்கிற போது அதற்கு தொடர்பான வசனங்களையும் ஆண்டவர் நம்முடைய சிந்தையில் என்ன செய்வார்னா கொண்டு வருவார். ஆதலால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான அன்புக்குரியவர்களே, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தர. இப்போ ஒரு கேள்வி கூட பிள்ளைகளுக்கு வரலாம், பாஸ்டர் நான் 10ல் படிக்கிறேன், நான் 11ல் படிக்கிறேன், நான் 12ல் படிக்கிறேன், நான் கல்லூரியில் படிக்கிறேன். எத்தனைங்களும் படி இருக்கட்டும். அப்போ நான் பாடசாலையில் உள்ள புக்கை படித்து தீர்றதுக்கு எனக்கு நேரம் தகையில அப்படின்னு சொல்கிறாங்க. அது புழுத்த போய் ஆக்கும். ஆமாம், அது புழுத்த போய் ஏன் தகையில அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், கற்றுக் கொடுக்கப்பட்டதான பாடத்தை படிக்கும்படிக்கு நாம் உட்கார்ந்து இருக்கிற போது நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் சிந்தையும் அன்னைக்கு பகல் காலம் எல்லாம் பாடசாலையில் மேஞ்சி திரிஞ்சதான காரியத்தை மண்டைக்குள்ள கொண்டு வந்ததுனாலேயாக்கும் நமக்கு என்ன செய்யலைன்னா சொல்லுங்கடா, நேரம் தகையில. பகல் முழுவதும் காலையில் 8:40 உள்ள போனதுலேருந்து சாயந்தரம் 3:40 வரைக்கும் இருந்ததான மொத்த காரியங்களையும் படிக்கிறதுக்கு புக்கை திறந்து வச்ச உடனே என்ன செய்யறதுன்னா ஒன்னொன்னா என்ன செய்யும்? சோத்திரம் 40 நாள் ஊசி மேலே தவம் இருந்து அப்படியே கற்று மைண்டில் வச்சிருக்கிறது மாதிரி கடகடா ஒன்னொன்னா வெளியே வந்துட்டு இருக்கு. இவன் ஒரு வரி வாசிப்பான், துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேளாமலும். அங்கே ஒருத்தன் சொல்லுவான், சும்மா இருடா அப்படின்னு சொன்ன சத்தம் தான் இவனுக்கு என்ன செய்யணும்னா கேட்கும். ஏன் நேரம் இல்லாம போச்சு, ஏன் படிச்சு முடிக்க முடியல அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிந்தைக்கு நாம என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, உலகத்துக்குரிய இடத்தை நாம கொடுத்துட்டோம். நம்முடைய இருதயத்துக்கு நம்ம என்ன கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டோம். நம்முடைய இருதயத்துக்கும் நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய சிநேகிதர்கள் என்று சொல்லக்கூடியதான பிள்ளைகளிடத்திலிருந்து வந்ததான வார்த்தைகளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்ததுனால நமக்கு தரப்பட்டதான வேத வசனத்தை நம்மால தியானிக்கித்து ஸ்தோத்திரம் அதை தேவநாமத்தில் ஆசீர்வாதமாக்கி கொள்ள முடியல. ஒன்று, நமக்கு தரப்பட்டதான பாடத்தை நமக்கு படிச்சு முடிக்க முடியல. 2, நாம இப்ப அம்மா மாற்ற சொல்லுவோம், அம்மா எனக்கு மைண்ட் ஒரு தெளிவு இல்லாம இருக்குது, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். இவன் ரெஸ்ட் எடுக்க போனவன் தான் அடுத்த நாள் காலையில் 6:30 பேக்கு தோல்ல வரும்போது தான் அடுத்து எழும்புவேன். அல்லேலூயா. ஆனா
ஆனால் சொல்லிட்டு போனது என்ன அப்படின்னு சொன்னால், காலையில் 4 மணிக்கு நான் அலாரம் வச்சுருக்கேன், அம்மா எழுப்பாட்டாலும் அந்த கிளாக்கு என்ன செதுறன்னா எனக்கு சத்தம் போடு, நான் எழும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போது படுத்த படுக்கையிலேயே தடவி பார்ப்பான் பாரு கிளாக் எந்த பக்கம் கிடக்கு அப்படின்னு. இடக்கையும் வலக்கையும் வச்சு தடவி பார்த்து அதுக்கு மண்டையிலையும் ஓங்கி கரத்தை வச்சு அதை ஆசீர்வதிச்சிருவான். அது ஆனான பட்டன் அப்படியே அமைங்கி உள்ள போய் ஆஃப் ஆயிரும், மறுபடியும் மூடிட்டு படுத்துருவான். கேட்டா சொல்லுவான், எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ யோசுவாட்ட ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவே, நீ புத்திமானா நடக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவை தெரியுமா? நியாயப்பிரமாண வசனம் உனக்கு தேவை. இந்த நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான வார்த்தைகள் உனக்கு தேவை. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் புத்திமான்களாக ஞானிகளாக தேவன் விரும்புகிறதான பாத்திரமா மாற உங்களுக்கு PhD வேணும் தான், டாக்டரேட் வேணும் தான், இல்லைன்னு நான் ஒரு காலம் சொல்லல. ஆனா இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான கருப்பு வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் அவசியம். அல்லேலூயா. நான் இப்போ எல்லா பிள்ளைகளையும் பார்த்து கேட்குறேன்னு, சண்டே ஸ்கூலில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் பார்த்து இன்னைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு போட்டு விடுறேன். சண்டே ஸ்கூலில் சொல்லித்தரப்படுறதான பாடங்களையும் வசனங்களையும் எத்தனை பேர் எல்லா வாரமும் தெளிவாக படிச்சுட்டு வந்து டீச்சர்ஸுக்கு சொல்லுறீங்க? அதுகளும் அந்த பாவம் போல உங்ககிட்ட கொஞ்ச நேரம் முழிச்சு இருந்துக்கிட்டு சரி அடுத்த வாரம் படிச்சுட்டு வான்னு சொல்லுது. இது வாரம் எப்படித்தான் இருக்குது அப்படின்னா, அடுத்த வாரம் அப்படின்னு தான் இருக்குது. ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. மேலோகத்திலிருந்து ஒரு மனுஷனை சோதிக்கும்படிக்கு கடந்து வந்தான். கவனிங்க, ஒரு மனுஷனை ஒருவன் சோதிக்கும்படிக்கு கடந்து வந்தான். அந்த மேலோகத்திலிருந்து கடந்து வந்ததான மனுஷன் பூலோகத்தில் வந்து குறிப்பிட்டதான நபரிடத்தில் சொன்னானாம், 7 ஆண்டு காலம் நான் உன்னை சோதிக்கும்படிக்கு கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. 7.5 ஆண்டு காலம் உன்னை சோதிக்கும்படிக்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். அப்போ இந்த பூலோகத்தில் இருக்கிறதான இந்த மனுஷவாசி சொல்லிச்சாமா, அவன் சோத்திரம், நாளைய தினத்தில், இன்றைக்கு ஒரு நாளும் நீ என்னை விட்டு விடு, நாளைய தினத்திலிருந்து 7.5 ஆண்டு காலம் நீ என்னை சோதிக்கும்படிக்கு நான் உனக்கு அனுமதி தருவேன். ஆனால் நீ வருகிற போது ஒரு காகிதமும் எழுதுகோலும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. இப்ப காகிதத்தையும் எழுதுகோலையும் கொண்டு வந்துட்டு மேலோகத்துக்கு போனவன் மறுநாள் காலையில் எப்பொழுது விடியும் 7.5 ஆண்டு காலம் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இவனை வைத்து நான் இடித்து பிழிந்து ஒலிவ எண்ணெயை போல மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு அவரு கொடுன்னு வந்துட்டு இருக்காராம். அப்ப வந்த உடனே இந்த மனுஷன் கேட்டாரா, நீ வந்தது நல்லது, நான் சந்தோஷமாய் உன்னை என்ன செய்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் நான் சொல்லி அனுப்பினது போல காகிதத்தையும் எழுதுகோலையும் கொண்டு வந்தாயா அப்படின்னு கேட்டாராம். இவன் சொன்னான், ஆமா சாமி, நான் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ ஒன்று செய், நீ கொண்டு வந்திருக்கிறதான காகிதத்தில் இன்று போய் நாளை வா என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை எழுதி எனக்கு தா அப்படின்னு. இன்று போய் நாளை வா என்கிறதான வார்த்தையை எழுதி எனக்கு தா அப்படின்னு. இவன் வந்து என்ன செய்தான்னா, கடகடா என்ன செய்தாச்சுன்னா எழுதுகோலை வச்சு எழுதி கொடுத்தாச்சு. இன்றைக்கு போய்விட்டு நாளைக்கு வரும்படிக்கு உமக்கு உத்தரவு தரப்படுகிறது அப்படின்னு சொல்லி. இப்போ எழுதினதான பேப்பரை அவனே என்ன செய்ய வேண்டிச்சுன்னா வாசிக்க வேண்டியதான கட்டாயமும் வந்துருச்சு. அப்போ உபத்திரவத்துக்கு தள்ளப்பட வேண்டியதான மனுஷன் சொல்றானா, நீ எழுதினதான வார்த்தையை நீயே இப்பொழுது வாசி. இப்ப வாசித்தப்போ என்ன எழுதப்பட்டிருக்கு? இன்றைக்கு போய் நாளைக்கு வரும்படிக்கு உமக்கு உத்தரவு அளிக்கப்பட்டிருக்கிறது, நீர் போய் வாரும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. இவர் சொல்றாரு, எழுதப்பட்டதான வார்த்தை எழுதப்பட்டது தான், இனி மாற்றப்படாது. ஆதலால் நீ போய் வாரும், நாளை வரும்போது இதே பேப்பரோட நீர் வர வேண்டும். நாளை வரும்போது என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா? நாளை வரும்போது இதே பேப்பரோட வரணும். சரி, காலையில் அந்த ஆளுக்கு என்ன செய்தாச்சுன்னா, இன்னைக்கு இவனை விடக்கூடாது, 2 நாள் நம்மளை ஏமாத்திட்டான், இன்னைக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 3ஆவது நாள் வந்து நிற்கிறார். அப்போ 3ஆவது நாள் வந்த உடனே இந்த மனுஷன் மறுபடியும் சொன்னாராம், நேற்றைய தினத்திலே நான் உன்னிடத்திலே தந்த அனுப்பினேன் அல்லவா, அந்த காகிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதான திருவார்த்தையை நீ ஒன்று பொறுமையா என்னுடைய காதுகள் கேட்கும்படி வாசி. இப்போ வாசித்தான். இன்றைக்கு போய் நாளை வரும்படி உமக்கு உத்தரவு அளிக்கப்படுகிறது. போனா
7.5 வருஷமா அப்படியே நடந்துச்சு. 7.5 வருஷத்தினுடைய முடிவில் அந்த மனுஷன் என்ன செய்தானா, திரும்பி வருகிற போது பேப்பரை இவன் வாங்கிக்கிட்டானா. இனி நீ என்ன செய்ய வேண்டாம், இங்கே வர வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான அன்புக்குரியவர்களே, உலகத்தான் சொல்றான் விதியை மதியினால் வெல்லணும் அப்படின்னு சொல்லி. விதியை நம்ம சொல்றோம் 18 வயசு ஆயிருச்சு பாஸ்டர், அது விதி. கர்த்தரை ஆராதிக்கிறதான தாய் தானே நீ, தகப்பன் தானே நீ. 16 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர், சனி போராடுற வயசு பாஸ்டர். சனி இன்னைக்கு போராடுனா நாளைக்கு காலத்து ஞாயிற்றுக்கிழமை வந்துடுற போது அதுக்கு நீ ஏன் கடந்து படைச்சிக்கிற? சனி போராடுது பாஸ்டர். ஒரு சனியும் போராடல, ஒரு புதனும் போராடல. தேவன் படைத்ததான எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். ஆண்டவர் எல்லா நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து தான் தந்தார். சனிக்கிழமை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லல, புதன்கிழமை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லல, திங்கட்கிழமை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொல்லல. எல்லா நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்தார். நாம் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம் ஆண்டவருக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதான அன்புக்குரியவர்களே, உலக மனுஷனுடைய ஞானத்தை பாருங்க. அவன் தன்னுடைய வாழ்க்கையில வந்ததான விதியை அவன் மதியினாலே அவன் வென்றான். அப்படியானால் தேவ சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, நீங்களும் நானும் இந்த பூமியில தேவநாமத்தின் மகத்துவமான நன்மைகளை சுதந்தரிக்க நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய வாயிலும் நம்முடைய சிந்தையிலும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் எப்பொழுதுமே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த நியாயப்பிரமாண வசனத்தை இரவும் பகலும் நாம தியானிக்கும் போது, நாம பேசிக்கொள்கிற போதும் கர்த்தரை குறித்து தான் பேசணும். நாம பாடுகிற போது, ஜெபிக்கிற போது மட்டுமல்ல, நாம வீட்டிலே மாறி மாறி பிள்ளைகளோடு, தாயோடு, தகப்பனோடு, புருஷனோடு, மனைவியோடு பேசுகிற போதும் நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு செய்தாரு, கர்த்தர் நம்மை நடத்தினாரு, கர்த்தர் நம்மை போஷித்தாரு, கர்த்தர் நமக்கு ஜெபிக்க தம்முடைய ஊழியக்காரனை அனுப்பினாரு, கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், கர்த்தர் நம்மை நடத்துவார், கர்த்தர் நம்மை போஷிப்பார், இந்த சத்துரு நம்மை மேற்கொள்ளாதபடி தேவன் நம்மை வேலியடைப்பார். இந்த வார்த்தை தான் வரணுமே தவிர ஐயையோ ஐயையோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்ம என்ன செய்துறோம் தெரியுமா? அந்த ஆளு சூரிய செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டாரு, ஒருத்தர் ஆமணக்கு செடிக்கு கீழே போய் படுத்துக்கிட்டாரு. நம்ம பூமியில குண்டை தோண்டிக்கிட்டே கீழே படுத்துக்கிடுவோம். எழும்பவே வேண்டாம் ஆண்டவர் அப்படின்னு. அப்படி செய்யக்கூடாது. அப்ப வெற்றி உண்டாக நியாயப்பிரமாணத்தை இரவும் பகலும் வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தியானிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. ஒன்று. இரண்டாவதாக 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் புதிய ஏற்பாடுல கடைசிக்கு வாங்க, வாசிப்பா எடுத்தவங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 4-5 வசனங்கள். உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. இப்ப நாம தேவனால் பிறப்பதெல்லாம் என்ன செய்யுமா? உலகத்தை ஜெயிக்குமா? அல்லேலூயா. இப்ப நாம தேவனால் பிறந்திருக்கிறோமா, உலகத்தால் பிறந்திருக்கிறோமா அப்படிங்கிறதான கேள்வியும் நமக்கு என்ன செய்யுதுன்னா வருது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. எந்த மனுஷன் தேவனுக்குள் பிறந்திருக்கிறானோ, எந்த மனுஷி தேவனுக்குள் பிறந்திருக்கிறாளோ, அந்த மனுஷியுடைய வாழ்க்கையில, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கட்டாயம் ஜெயம் உண்டு. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆதலால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, இந்த சுருங்கின வரியில சொல்றேன், ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் கேள்வினாலே வருகிறது. விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசத்தினால சாக கொடுத்ததான பிள்ளைகளை உயிரோடு பெற்றுக்கொண்டார்கள் என்று எபிரேய ஆக்கியோன் 11வது அதிகாரத்தில் நாம வாசித்தறிந்து கொள்ள முடியும். அப்ப எபிரேய நிருபம் 11வது அதிகாரம் முழுக்க முழுக்க என்னதான் சொல்லுது அப்படின்னா, விசுவாசத்தை குறித்தே சொல்லிக் கொண்டு இருக்குது. இன்னைக்கு ஆவிக்குரிய சந்ததியில இருக்கிறதான நமக்கு அந்த விசுவாசம் என்ன செய்து கொண்டிருக்குதுன்னா, குறைந்து கொண்டே வருகிறது, குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது பீகாரில் நடந்ததான ஒரு சம்பவம், ஒரு அம்மா ஒரு பேருந்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க சபைக்கு போய் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க அவங்க பேருந்தில் ஏறி உட்கார்ந்து, அவன் ஜன்னலோரமாக ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, உட்கார்ந்து அவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா, அந்நிய பாஷையில் இருதயத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருந்தப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பஸ்ஸுக்குள்ளே இருந்ததான வேறொரு அம்மாவுக்கு பேய் இளவிருச்சு. பேய் இளவிருச்சு. இப்ப பஸ்ஸுக்குள்ள ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கும்போது அந்த பேருந்தை இயக்கி கொண்டிருக்கிற, அதாவது வட இந்தியாவை பொறுத்த அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் ஹிந்து மார்க்கத்தின்படி தான் ஆராதனைகளும் பூஜைகளும் நடக்கும். அந்த பேருந்துல இருக்கிறதான ஓட்டுநர் பேருந்து நிறுத்திட்டு அந்த அம்மாவை இறக்கி விட போனா, அந்த பேய் பிடித்ததான பிசாசினால அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறதான அந்த அம்மா சொல்லுது, என்னை யாரும் இறக்கி விடாதங்க, எனக்கு இந்த பேருந்துக்குள்ள பயணம் பண்ண முடியல, என்னுடைய சரீரம் எல்லாம் பற்றி எரிந்து கொண்டிருக்குது, அங்க ஒரு ஸ்ரீ இருக்கிறாள், அவளை இறங்கி போக சொல்லுங்க. யாரை இறங்கி போக சொல்லணுமா? அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த அம்மாவை என்ன செய்யணுமா? இறங்கி போக சொல்லணுமா? அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, இல்லையா, நான் இறங்கி போக ஒன்றும் முடியாது, எனக்கு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகணும், நான் கட்டாயம் இந்த பேருந்தில் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னப்ப டிரைவர் கேட்டாரா, உனக்கு ஏதாச்சும் ஜெபம் பண்ணாமையாவது கொஞ்ச நேரம் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு. அந்த அம்மா ஏற்கனவே என்ன செய்யுதுன்னா, மனசுல தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. அப்ப உன்னால முடியும்னு சொன்னா நீ ஒரு விஷயம் இந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே கிட்ட போய் அந்த அம்மா சொல்லியிருக்கு, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியே உன்னை கட்டுகிறேன். அவ்வளவுதான். பேய் போயிடுச்சு. பஸ் பிரயாணம் பண்ணியாச்சு. பஸ் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ சோத்திரம், ஒரு மனுஷனுக்குள்ளே தேவன் வைக்கிறதான விசுவாசத்தை ஆண்டவர் நிச்சயம் என்ன செய்வார்னா, கனப்படுத்துவார். கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்ல அது உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாக என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசம் வேணும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், பாஸ்டர், நான் தோற்று போனதுக்கு, இல்ல உங்க ஊழியத்தில் நீங்கள் விரும்புகிறதான ஆசீர்வாதத்தை இன்னும் பெற முடியாததற்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாச குறைவா அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படி அல்ல அன்பு பிள்ளைகளே. தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த விசுவாசத்துக்குள்ள நின்று கொண்டு நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் காரியத்தை நடப்பிப்பார். ஆனால் இந்த விசுவாசத்தில் நாம் உறுதிப்படுத்தப்படும்படி, இந்த விசுவாசத்தில் நாம் இன்னும் ஊன்ற கட்டப்படும்படி தேவனே நம்ம என்ன செய்வார்னு சொன்னா, சில நேரங்களில் பாடுகளுக்கு உட்படுத்துவார். என் பிள்ளை இவ்வளவு உபத்திரவத்திலையும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றானே, என்ன மறந்தலியாம இருப்பானா? அதுக்கு நான் சிம்பிளா சொல்றேனே, நம்ம பகலெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்போம், ராத்திரியெல்லாம் ஜெபம் பண்ணியிருப்போம், நல்லா படிச்சிருப்போம், நல்லா பிரயாசப்பட்டிருப்போம், அன்னைக்கு நம்ம போன காரியத்தில் சக்ஸஸ் இருக்காது. அப்போ நம்ம உடனே சொல்லுவோம், இனி நான் இந்த ஆண்டவற்றை ஜெபம் பண்ணவே மாட்டேன். இப்போ அவிசுவாசம் வந்துச்சா இல்லையா? இது தெரியறதுக்கு வேண்டி தான் ஆண்டவர் இதை நமக்கு அனுமதிச்சது. இனி நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன் அப்படிதான். நம்ம மூஞ்சி எல்லாம் ஒரு போக்கு போகும் பாருங்க, விஸ்தாரமா. இனி நான் ஜெபம் பண்ணவே மாட்டேன். ஆண்டவர் சொல்லுவார், நீ ஜெபம் பண்ணாட்டியும் எனக்கு ஒரு குறைவும் வரப்போறதில்லை.
அல்லேலூயா. பிள்ளைங்களும் அப்படித்தான். ஏன் ஏன் அப்படிங்கிறாங்க. நீ ஜெபம் பண்ணாட்டி ஆண்டவருக்கு ஒரு குறையும் வர போகிறதில்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறையும், சமாதான கேடு வரும், பிசாசு நம்முடைய இருதயத்தில் குடி புகுவான், நம்முடைய நன்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து நிறுத்தப்படும், நம்முடைய வீட்டுக்குள்ளே இருந்ததான அந்த கலகலப்பு, அந்த சந்தோஷம் மாறி நம்முடைய வீடு இருள் நிறைகிறதை நீங்களே பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான் அன்புக்குரியவர்களே, நீங்கள் விசுவாசிக்கணும். எவ்வளவு தூரம் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் தேவன் ஜெயத்தை தந்து கொண்டே இருப்பார். ஒரு வசனத்தை கூட வாசித்து நாம் நிறைவு செய்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். இப்போ 8:37 படிங்க திரும்ப. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. அல்லேலூயா. யாருனாலத்தான் நமக்கு ஜெயம் வருகிறதா? நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நம்மில் அன்பு கூறுகிறது யாரு? ஏசப்பா தான் நம்மிலே அன்பு கூறுகிறார். அப்ப நம்மிலே அன்பு கூறுகிறதான ஆண்டவரால நமக்கு என்ன வருதா? ஜெயம் வருது. இந்த ஜெயத்தை நாம பெற்றுக்கொள்கிறதற்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். இதுவரையிலும் நாம விசுவாசித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. இன்னும் அதிகமாய் கர்த்தரை நாம விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அதிகமாய் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கிற போது ஆண்டவர் மகிமையான ஒரு காரியத்தை செய்வார். நான் நேற்றைக்கு இரவு சபைக்கு ஜெபிக்க வந்தப்போ PV ஆசாரி என்கிறதான தேவ மனுஷனுடைய செய்தியை நான் போட்டு கேட்பேன். நான் அடிக்கடி கேட்பேன். அப்போ அவருடைய மகளுக்கு திருமணம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. திருமணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இருக்குது. வீட்டு முத்தத்தில் நல்ல பந்தல் எல்லாம் போட்டு எல்லா காரியங்களும் தடபுடலாம் நடந்துட்டு இருக்குது. 2 நாளாக ஓயாம மழை பெய்துட்டு இருக்குது. ஓயாம மழை பெய்துட்டு இருக்கு, விடாம மழை பெய்துட்டு இருக்கிறதுனால சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்றாங்களாம், உபதேசி பறஞ்சா ஒன்னும் கேட்கத்தில்ல. ஆறு PV ஆசாரி யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இவர் ஆண்டவற்றை போய் சொன்னாரா, ஆமீன் சோத்திரம், ஞானி இப்ப பந்தல்ன கத்திக்காம போவா, மழை பெய்துட்டு இருக்குது, எல்லாத்தையும் நான் தீ வச்சு எரிச்சு போடுவேன், இப்ப மழை நின்னாகணும் அப்படின்னு சொல்லி அந்த நிமிடத்திலிருந்து திருமணம் முடிஞ்சு அவன் புருஷனார் வீட்டுக்கு மகளை அனுப்பி வைக்கிறது வரைக்கும் ஒரு டிராப்ஸ் போல என்ன செய்யலையா, கீழே விழலையா. அந்த பரிசுத்தவான்கள் வாழ்ந்ததான பூமியில இருந்து தான் நாம கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையை சொல்லுகிற போது என்னுடைய சிரசில் அந்த தேவ பிரசனத்தை நான் உணர்கிறேன். அப்போ அந்த தாத்தாய்க்குள்ள இருந்ததான விசுவாசத்துல 1000ல் 1% வர்றதுக்காக நாம நம்மளை ஒப்பு கொடுக்காண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆமீன் ஸ்தோத்திரம். அதை கேட்டப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் கத்திச்சு களையும். அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஊழியக்காரன் ஆனால் இன்றைய தினத்திலிருந்து மழையோ பனியோ இந்த தேசத்தில் பெய்யாமல் இருக்கட்டும்னு சொன்னானே தேவ மனுஷன். 3 வருஷம் 6 மாத காலம் மழையும் பனியும் பெய்யலையே. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் விசுவாசிகள் தான் பேரு, ஆனால் ஒருத்தருக்கு இது கிடையாது. பிரைஸ் எல்லாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாக நாம் தேவனை அதிகமாய் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். முழங்கால் படியிடுவோம்.
முழங்கால் படியிட்டு நாம் தேவ சன்னிதானத்தை நோக்கி செபிக்கலாம்.